ஹாய் ட்வீஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தங்கள் மார்ச் 2 கையெழுத்து. லுகானோ பகுதியில் முதலீட்டு மோசடி சந்தேகம். 51 வயது இத்தாலிய பெண் கைது. டெமோ பெயரில் போலி இமெயில் மோசடி. சைபர் குற்றவாளிகள் புதிய பிஷிங் தந்திரம். துர்கவ் கண்டோனில் போலி நன்கொடை சேகரிப்பாளர்கள். போலீசார் அவசர எச்சரிக்கை. ஜெனிவா பழைய நகரில் 14ஆம் நூற்றாண்டு கட்டிடம் காலி. மர்ம அசைவால் பதட்டம். செம்பாக் ஸ்டேஷன் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்து. இளைஞர் கடுமையாக காயம். ஆல்டன் நகரில் இளைஞர் மீது தாக்குதல் மற்றும் கொள்ளை. 2 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR த்ரோய்கேன் GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR த்ரோய்கேன் GmbH. சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான புதிய பைலேட்டரல் 3 தொகுப்பு ஒப்பந்தங்களின் அடுத்த முக்கிய கட்டமாக மீதமுள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் தொடர்புடைய நெறிமுறைகள் மார்ச் 2 பிரசல்ஸில் கையெழுத்திடப்பட உள்ளன. இதற்கு முன் 2025 நவம்பர் 10 சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய ஒன்றிய திட்டங்களில் பங்கேற்பை உறுதி செய்யும் யூரோப்பியன் யூனியன் புரோகிராம்ஸ் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் பெர்ன் மற்றும் பிரசல்ஸ் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டன. இது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான புதிய ஒத்துழைப்பு கட்டமைப்பின் ஆரம்ப அங்கமாக கருதப்படுகிறது. இப்போது அடுத்த கட்டமாக மீதம் உள்ள ஒப்பந்தங்கள், செயல்முறை நெறிமுறைகள் மற்றும் இருதரப்பும் உயர்மட்ட அரசியல் உரையாடலை உருவாக்குவதற்கான கூட்டு அறிவிப்பில் கையெழுத்திடப்பட உள்ளது. இது குறித்து கூட்டாட்சி கவுன்சில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த நடவடிக்கை இருதரப்பு உறவுகளை மேலும் உறுதிப்படுத்த முக்கிய முன்னேற்றமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 2 இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வில் சுவிட்சர்லாந்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டாட்சி தலைவர் கே பார்மலின் பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கையெழுத்திட உள்ளார். சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள் பல தசாப்தங்களாக இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆராய்ச்சி, கல்வி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம் மற்றும் சுதந்திரமான நபர் இயக்கம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு விரிவடைந்துள்ளது. சமீப ஆண்டுகளில் சில முக்கிய ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் எழுந்ததால் புதிய தொகுப்பு ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. புதிய பைலேட்டரல் 3 தொகுப்பு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல்வேறு திட்டங்களில் தொடர்ந்தும் பங்கேற்க வழிவகுப்பதோடு எதிர்காலத்தில் எழக்கூடிய சட்ட மற்றும் நிர்வாக சிக்கல்களை தீர்க்க ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்மட்ட உரையாடல் அமைப்பு இரு தரப்புக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை ஆரம்ப கட்டத்திலேயே தீர்க்க உதவும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டனர். மொத்தத்தில் மார்ச் 2 இடம்பெறவுள்ள இந்த கையெழுத்து நிகழ்வு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் புதிய அத்தியாயத்தை திறக்கும் முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. டிசினோ கண்டோன் மாநிலத்தில் லுகானோ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 51 வயதான இத்தாலிய பெண்ணுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக டிசினோ கண்டோன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. இந்த பெண் லுகானோ பகுதியில் செயற்பட்டு வரும் பல நிறுவனங்களின் உரிமையாளராக உள்ளார். அவை முதலீடு, நிதி ஆலோசனை மற்றும் நிதி இடைமுக சேவைகள் போன்ற துறைகளில் செயற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. முதலீட்டு வாய்ப்புகள், குறிப்பாக மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள் மற்றும் அதிக லாபம் தரும் முதலீட்டு திட்டங்கள் என்ற பெயரில் நிதி திரட்டப்பட்டதா என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்கின்றனர். ஆரம்ப விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் அதிகளவிலான முதலீட்டு நிதிகள் உண்மையில் தனிப்பட்ட செலவுகளுக்கோ அல்லது அந்த பெண்ணின் நிறுவனங்களின் செலவுகளுக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் சில வாடிக்கையாளர்களுக்கு பணம் திருப்பி செலுத்துவதற்கென மற்றைய முதலீட்டாளர்களின் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் எதிர்கொள்ளப்படும் குற்றச்சாட்டுகளில் பண மோசடி, பொதுமக்களிடமிருந்து சட்டவிரோத வைப்பு தொகைகளை பெறுதல், பணச்செலவை மற்றும் COVID-19 ஒற்றுமை உத்தரவாதங்கள் தொடர்பான கூட்டாட்சி
சட்டத்தை மீறுதல் ஆகியவை அடங்குகின்றன. விசாரணை அதிகாரிகளின் கேள்வி பதில்கள் நிறைவடைந்ததை அடுத்து குறித்த 51 வயது பெண்ணை கைது செய்ய உத்தரவிடப்பட்டது. மேலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மற்றும் சான்றுகள் சேகரிப்பு நடவடிக்கைகளின் போது பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை தற்போது மேலதிக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசாரணையை அரசு வழக்கறிஞர் டேனியலே கலியானோ ஒருங்கிணைக்கிறார். இந்த வழக்கில் தாங்கள் நிதி இழப்பை சந்தித்துள்ளதாக நினைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் லுகானோவில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு எழுத்துப்பூர்வமாக தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். தேவையான ஆவணங்களோடு அதிகாரப்பூர்வ விண்ணப்ப படிவத்தை நிரப்பியும் புகார் அளிக்க முடியும். விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருவதால் தற்போதைக்கு மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாது என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். டிசினோ கண்டோனில் முதலீட்டு மோசடி தொடர்பான இந்த சம்பவம் அதிக லாபம் தரும் முதலீட்டு வாக்குறுதிகளின் பேரில் நடக்கும் நிதி மோசடிகள் குறித்து முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறது. ஆன்லைன் விற்பனை தளமான டெமு பெயரை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் புதிய பிஷிங் மோசடி முறையை முன்னெடுத்து வருவதாக சைபர் கிரைம் போலீஸ்.ch எச்சரிக்கை விடுத்தது. மோசடிக்காரர்கள் அனுப்பும் இமெயில்களில் டெமுவின் ரீஃபண்ட் சென்டர் எனும் பெயரில் ஒரு ஆர்டர் தொடர்பாக இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தொகை தானாகவே திருப்பி செலுத்தப்படும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பயனர்கள் அந்த தகவலை உறுதிப்படுத்தினால் சில நிமிடங்களில் பணம் மீள வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த அறிவிப்பு முழுமையாக போலியானது. இமெயிலில் உள்ள இணைப்பை சொடுக்கினால் டெமு இணையதளத்தை போன்ற தோற்றமளிக்கும் போலி இணைய பக்கத்துக்கு பயனர் வழிமாற்றப்படுகின்றனர். அங்கு முதலில் டெமு கணக்கின் உள்நுழைவு விவரங்கள் கேட்கப்படுகின்றன. அதன் பின் கிரெடிட் கார்டு தகவல்களும் கேட்கப்படுகின்றன. இவ்வாறு தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்கள் கைப்பற்றப்பட்டவுடன் உடனடியாக கிரெடிட் கார்டில் பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது. மேலும் 2 நிலை உறுதிப்படுத்தல் பாதுகாப்பை தவிர்க்கும் நோக்கில் வங்கிகள் SMS மூலம் அனுப்பும் பாதுகாப்பு குறியீடுகளையும் மோசடிக்காரர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர். பயனர் அந்த குறியீட்டை வழங்கினால் கணக்கில் இருந்து தொகை திருடப்படுவது எளிதாகிறது. இத்தகைய மோசடி இமெயில்களை பெற்றால் அவற்றை உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ்.ch தளத்துக்கு அனுப்பி தகவல் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான இமெயில்களை திறக்காமல் அழிக்கவோ அல்லது ஸ்பாம் கோப்புரைக்கு மாற்றவோ வேண்டும். இமெயில், SMS அல்லது பிற இணையதளங்களில் வரும் இணைப்புகளை கவனமின்றி சொடுக்கக்கூடாது. அவை தோற்றத்தில் உண்மையானதாக இருந்தாலும் உள்ளடக்க மாற்றப்பட்டிருக்கும். முக்கியமாக உரிய சரிபார்ப்பு இன்றி எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களையும் பகிர வேண்டாம். சந்தேகம் இருப்பின் நேரடியாக அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை மூலம் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்துவது பாதுகாப்பான நடைமுறையாகும். ஏற்கனவே தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்கள் பகிரப்பட்டிருந்தால் உடனடியாக தங்களது வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட கார்டுகளை முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெமு கணக்கின் கடவுச்சொல்லையும் அதே கடவுச்சொல்லை பயன்படுத்தியுள்ள பிற கணக்குகளின் கடவுச்சொற்களையும் உடனடியாக மாற்ற வேண்டும். அதன் பின்னர் முன்பதிவு செய்து தங்களது உள்ளூர் கண்டோனல் காவல்துறையில் புகார் அளிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆர்கோ கண்டோனில் உள்ள புரூக் நகரில் கார் திருட்டு முயற்சி தொடர்பில் 2 இளைஞர்கள் கைதாகினர். இந்த தகவலை கண்டோன்ஸ் போலீசாய் ஆர்கோ வெளியிட்டது. 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாயன்று காலை புரூக் நகரில் உள்ள தனி வீட்டு உரிமையாளர் ஒருவர் தனது வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்ட காரின் அருகே 2 அறியப்படாத நபர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதை கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் கவனித்தார். காலை 7 மணியளவில் பதிவான இந்த காட்சிகளை அவர் அதே நாளில் பிராந்திய போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பிராந்திய போலீசார் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர். குறித்த நபர்களின் உடல் அமைப்பு விவரங்களுக்கு ஏற்ப சந்தேக நபர்களை விரைவில் கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 மற்றும் 22 வயதான அல்ஜீரிய இளைஞர்கள் ஆவர். அவர்கள் உள்ளூர் தங்குமிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகள் என போலீசார் தெரிவித்தனர். பின்னர் இருவரும் மேலதிக விசாரணைக்கென ஆர்கோ கண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதே நாளில் புரூக் நகரிலிருந்து மேலும் சில புகார்கள் பதிவாகின. இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மற்றும் பிற இடங்களில் அறியப்படாத நபர்கள் கொள்ளை நோக்கில் சுற்றித் திரிந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த கூடுதல் சம்பவங்களும் கைது செய்யப்பட்ட இருவரோடு தொடர்புடையதா என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது. ஆர்கோ கண்டோனல் போலீசார் சம்பவத்தின் முழுமையான பின்னணியை உறுதி செய்ய மேலதிக ஆதாரங்களை சேகரிக்கின்றனர். சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் சில நகரங்களில் இரவு நேர கார் உடைப்பு மற்றும் திருட்டு முயற்சிகள் அதிகரித்துள்ளன. இதனால் குடியிருப்போர் தங்கள் வீடுகள் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கண்காணிப்பு கேமரா, வெளிச்ச வசதி மற்றும் பாதுகாப்பு பூட்டுகள் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என போலீசார் மீண்டும் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் போலியான நன்கொடை சேகரிப்பாளர்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள் மீண்டும் செயற்படுவதாக துர்கவ் கண்டோனல் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். செவ்வாய்க்கிழமை காலை ஸ்டெக்போன் நகரில் உள்ள ஒரு கடை முன்பு சந்தேகத்துக்கிடமான 2 பிச்சை எடுத்து வந்ததாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் 19 மற்றும் 16 வயதான ருமேனியர்களை கைது செய்தனர். அவர்களிடம் கிளிப் பலகை மற்றும் சமூக நல அமைப்புகளின் லோகோவை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட போலி நன்கொடை படிவங்கள் இருந்ததாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இவர்கள் மீது அரசு தரப்பு மற்றும் வெளியோர் வழக்கறிஞர் அலுவலகங்களில் வழக்கு பதிவானது. அதே
ஒரே நாளில் வைன்ஃபெல்டன் மற்றும் ஃப்ராவன்ஃபெல்ட் பகுதிகளிலும் இதே போன்ற சம்பவங்கள் பதிவாகின. கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 38 வயதான ருமேனிய பெண் ஒருவர் வைன்ஃபெல்டனில் வைத்து கைதானார். மேலும் 28 மற்றும் 54 வயதான இரு ஆண்கள் சோதனைக்கு பின்னர் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இவர்களுக்கு எதிராகவும் புகார் செய்யப்பட்டுள்ளது. துர்கவ் கண்டோனில் பிச்சை எடுப்பது சட்டப்படி தடையாகும். போலி நன்கொடை சேகரிப்பாளர்கள் பொதுமக்களின் இரக்கத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறார்கள் என போலீசார் கருதுகின்றனர். சந்தேகமான நபர்களுக்கு பணம் வழங்காமல் அவசரங்கள் 117 மூலம் தகவல் தெரிவிக்க கேட்டுக் கொண்டுள்ளனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தின் முக்கிய சுற்றுலா பகுதிகளில் 2ஆம் வீடுகளுக்கான தேவை இன்னும் குறையாத நிலையில் அவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. நிலம்சார் ஆலோசனை நிறுவனமான வூஸ்ட் பார்ட்னர் வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 2ஆம் வீடுகளின் விலை மொத்தத்தில் 46% அதிகரித்துள்ளது. இதன் பொருள் கடந்த சில ஆண்டுகளில் ஆண்டுதோறும் சராசரியாக 6.5% உயர்வு ஏற்பட்டுள்ளது என்பதாகும். குறிப்பாக கொரோனா தொற்றுக்கு பின் நகர வாழ்க்கையிலிருந்து விலகி இயற்கை சூழலுக்கு அருகில் தனி விடுதி அல்லது விடுமுறை வீடு வாங்கும் ஆர்வம் அதிகரித்தது. அதேபோல் குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பான முதலீட்டு சூழல் ஆகியவை இந்த உயர்வுக்கு காரணமாகும். பகுதி வாரியாக பார்க்கும் வேளை மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் ஆண்டுக்கு சராசரியாக 8.3% உயர்வு பதிவானது. மேலும் கிராபர்டன் கண்டோனிலும் ஆண்டுக்கு 7.7% உயர்வு இருக்கிறது. வலேஸ் கண்டோனில் கூட ஆண்டுக்கு 6.2% உயர்வு ஏற்பட்டுள்ளது. இப்பகுதிகள் அனைத்தும் மலைப்பகுதி சுற்றுலா, ஸ்கீ ரிசோர்ட்கள் மற்றும் இயற்கை அழகுக்காக பிரபலமானவை. சுவிட்சர்லாந்தில் 2ஆம் வீடு எனப்படும் விடுமுறை அல்லது வார இறுதி வீடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் பிரபலமான சுற்றுலா நகரங்கள் மற்றும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அருகிலான பகுதிகளில் தேவையும் முதலீடும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. எதிர்காலத்திலும் இந்த போக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக நிலம்சார் துறை நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் தற்போது நிலவி வருகின்ற உலர் மற்றும் 5 டிகிரி செல்சியஸை கடந்த வெப்பமான காலநிலை அலர்ஜி பிரச்சினை உள்ளவர்களுக்கு சிரமமான சூழலை உருவாக்கியுள்ளது. இவ்வாறான வறண்ட மற்றும் மிதமான வெப்பநிலையோடு கூடிய நாட்களில் மரங்களிலிருந்து அதிக அளவில் பூமரப்பொடி காற்றில் பரவுகிறது. அரசு வானிலை சேவையான மீட்டியோஸ்வாய்ஸ் வெளியிட்டுள்ள பூமரப்பொடி முன் அறிவிப்பு அறிக்கையின்படி ஹேசல் மற்றும் ஆல்டம் மரங்கள் இந்த காலகட்டத்தில் மிக அதிக அளவில் மலர்ச்சி காண்கின்றன. இதனால் அவற்றின் பூமரப்பொடி காற்றில் அதிகமாக கலக்கிறது. குறிப்பாக வசந்த காலம் ஆரம்பிக்கும் முன்பே இந்த மரங்கள் மலர்வதால் வழக்கத்தை விட முன்னதாகவே அலர்ஜி அறிகுறிகள் தென்படத் தொடங்கும். சுவிஸ் அலர்ஜி சென்டர் நிபுணர் சேவைகள் பிரிவு தலைவர் ரோக்சான் கில்லோ தெரிவித்ததாவது, இந்த மரங்களின் பூமரப்பொடிக்கு அலர்ஜி ஏற்படும் நபர்கள் உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்றார். இவ்வகை பூமரப்பொடியால் பாதிக்கப்படுவோர் அறிகுறிகள் தீவிரமாக முன்பே ஆன்டி ஹிஸ்டமின் மருந்துகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுவாக பூமரப்பொடி அலர்ஜி காரணமாக தும்மல், மூக்கில் நீர் வடிதல், கண்களில் அரிப்பு மற்றும் சுவாச சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் ஆஸ்துமா நோயாளிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றனர். சுவிட்சர்லாந்து வானிலை மாற்றம், பூமரப்பொடி அளவு, அலர்ஜி முன்னெச்சரிக்கை, ஆன்டி ஹிஸ்டமின் மருந்துகள் போன்றவை இந்த நாட்களில் அதிகமாக பேசப்படும் சுகாதாரம் தொடர்பான முக்கிய தலைப்புகளாக மாறியுள்ளன. வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அலர்ஜி பாதிப்புகளை குறைக்க உதவும். சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் உள்ள ஆல்டன் நகரில் புதன்கிழமை இரவு ஒரு இளைஞர் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் இருவரை போலீசார் விரைவில் கைது செய்தனர். 2026 பிப்ரவரி 25ஆம் தேதி இரவு சுமார் 9 மணி அளவில் ஆல்டன் நகரின் ஆரோவர்ஸ்ட்ராச சாலையில் விபாங் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்துக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. முதலில் அடையாளம் தெரியாத இருவர் ஒரு இளைஞரை தாக்கி அவரிடமிருந்து பொருட்களை பறித்து சென்றதாக தகவல் வெளியானது. தகவல் கிடைத்தவுடனே சொலத்தோன் கண்டோனல் போலீசார் பல ரோந்து குழுக்களை சம்பவ இடத்துக்கு அனுப்பினர். உடனடியாக தொடங்கப்பட்ட சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட 2 நபர்கள் அடையாள விவரத்துக்கேற்ப கண்டறியப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டனர். சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டவர்கள் 23 வயதுடைய சுவிஸ் நாட்டு பிரஜையும் 16 வயதான துருக்கி வம்சாவளியைச் சேர்ந்தவரும் ஆவர். மேலதிக விசாரணைக்காக இருவரும் தற்காலிகமாக காவலில் எடுக்கப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் சொலத்தோன் கண்டோனல் காவல்துறை, அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இளையோர் வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவற்றின் இணைப்பில் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இளைஞர்கள் தொடர்பான
தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கவலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் முன்வைத்தது. போலீசார் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும், சந்தேகத்துக்கிடமான சம்பவங்கள் இடம்பெற்றால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் லுசன் கண்டோனில் செம்பாக் ஸ்டேஷன் அருகில் உள்ள சூர்சி ஸ்ட்ராஸ் சாலையில் புதன்கிழமை மாலை நிகழ்ந்த தனிப்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் 20 வயதான இளைஞர் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். 2026 பிப்ரவரி 25 மாலை சுமார் 6:30 அளவில் அந்த இளைஞர் நோர்வில் பகுதியில் இருந்து செம்பாக் ஸ்டேஷன் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்தார். வியூஸ்வில் பகுதியில் இடம்பெற்று வந்த சாலை பணிகள் உள்ள கட்டுமான மண்டலத்தை கடக்கும் வேளை இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் அவர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பல கட்டுமான தடுப்புச் சுவர்களை உடைத்துச் சென்று பின்னர் தீப்பற்றியது. விபத்தில் இளைஞர் பலத்த காயமடைந்தார். அவசர மருத்துவ சேவை 144 உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. தீப்பற்றிய மோட்டார் சைக்கிளை அணைக்கவும், போக்குவரத்தை மாற்றி அமைக்கவும் நோயன் கர்ச் ஹெல்த் வியூல் மற்றும் நோர்வில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்தில் பணியாற்றினர். விபத்தின் பின்னர் நோர்வில் மற்றும் செம்பாக் ஸ்டேஷனுக்கு இடையிலான சூர்சி ஸ்ட்ராஸ் சாலை சுமார் 4 மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து லூசர்ன் போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொள்கின்றனர். சாலை பணிகள் இடம்பெறும் பகுதிகளில் வாகன ஓட்டிகள் கூடுதல் எச்சரிக்கையோடு இயங்க வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா பழைய நகர பகுதியில் அமைந்துள்ள 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க குடியிருப்பு கட்டிடம் மர்மமான கட்டமைப்பு அசைவுகள் காரணமாக அவசரமாக காலி செய்யப்பட்டது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வசித்து வந்த அனைத்து குடியிருப்பாளர்களும் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டனர். 1360ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த பழமையான கட்டிடத்தில் மொத்தம் 12 குடியிருப்புகள் உள்ளன. மிடில் ஏஜஸ் காலத்தின் இறுதியில் இது ஒரு மருத்துவமனையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வரலாற்று தகவல்கள் இருக்கின்றன. நகரின் பாரம்பரிய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் இவ்விடம் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருந்தாலும் தற்போது கட்டமைப்பு பாதிப்பு குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு பழமையான மரத்தூண் முறிந்ததையும் சுவர்களில் பிளவுகள் தோன்றியதையும் தொடர்ந்து குடியிருப்பாளர்கள் அசாதாரண அசைவுகளை கவனித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பொறியாளர்கள் கட்டடத்தை முழுமையாக ஆய்வு செய்யும் வரை யாரும் மீண்டும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இந்த கட்டிடத்தின் கட்டுமான முறை தொடர்பான முழுமையான ஆவணங்கள் இல்லாததால் எந்த சுவர்கள் பாரத்தை தாங்கும் முக்கிய சுவர்கள் என்பதை கண்டறிவது நிபுணர்களுக்கு சவாலாக உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கட்டுமான தொழில்நுட்பங்கள் இன்று பயன்பாட்டில் இல்லாததால் ஆய்வு செயல்முறையானது சற்று நேரம் எடுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரச்சனையின் காரணத்தை துல்லியமாக அறியவும், கட்டிடம் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் ஆய்வு பல நாட்கள் நீடிக்கலாம். ஜெனீவா பழைய நகரின் பாரம்பரிய கட்டிடங்கள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் குடியிருப்பு பாதுகாப்பு ஆகியவை தொடர்பான விவாதங்களை இந்த சம்பவம் மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.